இங்க யாரா நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோன்னு ஆளே காலி ஆயிட்டான்னு நினைச்சிட்டாங்க போல. பங்காளி, நம்ம கம்பேக் வேற மாதிரி இருக்கும். புது பஸ்ஸுங்க, நம்ம சேனலுக்கு புது பஸ். நம்ம டிராவல் பண்ண ரூட்டும் புது ரூட்டுங்க. இது வரைக்கும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணது கிடையாது, இந்த பஸ்லயும் டிராவல் பண்ண கிடையாது. எந்த ரூட்டும் பாத்தீங்கன்னா ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் ரூட்ல டிராவல் பண்ணியிருக்கோம். எந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பஸ் எல்லாம் நம்ம டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். நம்ம கம்பெனில மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு? 12 வண்டி இருக்கு. லைன் வண்டினே? லைன் வண்டி 8 வண்டி இருக்கு. உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? ரெகுலரா எல்லா வண்டியும் மாத்திக்கிறோம். எல்லா வண்டியும் இந்த வண்டியும் பேஜ் வண்டி கிடையாது. எந்த வண்டியும் டியூட்டி போட்டா மாத்திக்கிறீங்க. இருக்கிற 8 வண்டி உங்களுக்கு லைன் தெரியும். சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து சங்கரங்கோடு குமாப்பட்டி ஆப்ரேட் பண்ற வண்டியில் நீங்க மாத்திருக்கீங்க. இந்த வண்டி வச்சிருக்கோம். இந்த வண்டி வந்து எத்தனை சிங்கிள்ண்ணே? கம்பெனி பத்தி சொல்லுங்க. எப்படி நீங்க பாக்குறாங்க? மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஓனரு எல்லாம் அவங்களை பத்தி சொல்லுங்க. ஓனர் நாங்க பார்த்தது இல்ல. சரி சரி சரி. ஓனர் வந்து வெளியூர்ல இருக்காங்க. சரி, இப்ப மேனேஜர் தான் பாக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க? மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பேஜ் வண்டி இந்த வண்டி எல்லா வண்டியும் நீங்க மாத்திக்கிறீங்க. சரி சரி. இந்த வண்டி அதே மாதிரி டூ அண்ணன் சொன்ன மாதிரி காலைல மாத்திக்கிற டியூட்டி மாதிரி காலைல இறங்குறது. சரி, இந்த லைன்ல எப்படி இருக்கு? இப்ப நம்ம வர்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பா இருக்கு. நம்ம ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் எல்லாம் நிறைய ஸ்டாப்பா இருக்கு. என்ன ஸ்டாப் இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் மீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா புது பஸ்ஸுங்க. நம்ம சேனலுக்கு புது பஸ். நம்ம டிராவல் பண்ண ரூட்டும் புது ரூட்டுங்க. இது வரைக்கும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணது கிடையாது, இந்த பஸ்லயும் டிராவல் பண்ண கிடையாது. எந்த ரூட்டும் பாத்தீங்கன்னா ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் ரூட்ல டிராவல் பண்ணியிருக்கோம். எந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பஸ் எல்லாம் நம்ம டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த லைன்ல இது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வண்டி பாத்தீங்கன்னா நிறைய வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசனா பாத்தீங்கன்னா இவங்க வண்டி பூராமே PS6 அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விருந்தார் லைன்ல கூட ஒரு எஸ்ஆர்எம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 நேம்ல ஓடுது. ஒரே கம்பெனி வண்டி 8 வண்டியை நம்ம ஆப்ரேட் பண்றாங்க. அதுல 3 நேம்ல ஓடுது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்கு. இதுல ஒரு 2 வண்டி இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா NR இருக்கும், கிரீன் கலர் வண்டி, ரெட் கலர் வண்டி. நம்ம விருந்தார் கூட ஒரு ராஜபாளையம் விருந்தாரு, அதுல ஒரு 4 வண்டி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா குமரன் சொல்லி ஒரு வண்டி இருக்கு, ப்ளூ கலர். அதுவுமே PS6. அது வந்து தென்காசி லைன்ல இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு சூரி கூட வீடியோ பண்ணியிருக்காரு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ரூட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா பஸ் சூப்பரா இருக்குங்க. PS6 போட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் இருக்கான். சூப்பரா வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வந்து ஈரோடுக்காரங்களாம். இப்ப இந்த ஸ்டீவில இருந்து இப்ப மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறது வந்து ஸ்டீவில இருக்காங்க. நல்ல கம்பெனிங்க. எஸ்ஆர்எம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் இந்த ரூட்ல வந்தே கிடையாது. இந்த சைடு அதிகமா வந்தது இல்லை. நம்ம அதிகமா பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த சைடு தான் வீடியோ பண்றோம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம AKRல வீடியோ பண்றோம். மதுரை டு ராஜபாளையத்துல இருந்து எங்க போகலாம்னு பாக்குறப்ப இந்த PS6 வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி ரிப்பன்லாம் கட்டி வந்துச்சு. டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே யங்ஸ்டர் வந்தாங்க. கேட்ட உடனே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு இதுலதான் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. ராஜபாளையத்துல இருந்து சங்கரங்கோயில் வரைக்கும். இந்த பஸ்ஸோட ரூட் பாத்தீங்கன்னா கூமாப்பட்டியில இருந்து சங்கரங்கோயில் ஆப்ரேட் பண்றாங்க. வயா பாத்தீங்கன்னா கூமாப்பட்டியில இருந்து ஸ்டீவி, ராஜபாளையம், சங்கரங்கோயில் இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்றாங்க. இது போக அருளாச்சின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அந்த லைன்ல வேற போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்சிங்கள் போல இந்த வண்டி. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க, PS6 மாடல் பாத்தீங்கன்னா 2024 மாடல். கரெக்டா எண்டு. கோச் பாத்தீங்கன்னா டிவி கோச்சில் பாடி பண்ணிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. சீட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சீட் போட்டிருக்காங்க. 55 சீட்டு தான் போட்டிருக்காங்க. பேசஞ்சர் இருக்காண்டி கம்ஃபோர்ட் போட்டு நல்லா ஸ்பேஸ்ல விட்டு சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம டிவி கோச்சு பாடியும் சூப்பரா கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. நம்ம சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் டு சங்கரங்கோயில் வரைக்கும் பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூமாப்பட்டி டு சங்கரங்கோயில் ஆப்ரேட் பண்ற எஸ்ஆர்எம் பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணன் பைலட் அண்ணன். வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேருண்ணே? முத்துப்பாண்டி. எந்த ஊர்ண்ணே? பத்ராப். சரி சரி, நம்ம பஸ் போற லைனு தான், கூமாப்பட்டி அந்த சைடு தான். சரி, நம்ம எஸ்ஆர்எம் இதுல எவ்வளவு நாளே ஒர்க் பண்றீங்க? ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா டிரைவரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே வேற எதுவும் கம்பெனில ஓடிங்களா? இல்ல, லாரியில ஓடிட்டு இருக்கீங்க. இப்ப பஸ்ல வந்தா நம்ம எஸ்ஆர்எம் குள்ள தான் வந்திருக்கீங்க. 5 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனி வந்து ஓனர் சீல்தூர்காரங்களாண்ணே? இல்லண்ணே, ஈரோடு. இப்ப இருக்கிறது சீல்தூர். சரி சரி. நம்ம கம்பெனில மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு? 12 வண்டி இருக்கு. லைன் வண்டினே? லைன் வண்டி 8 வண்டி இருக்கு. உங்களுக்கு பேஜ் வண்டி தானே? ரெகுலரா எல்லா வண்டியும் மாத்திக்கிறேன். எல்லா வண்டியும் இந்த வண்டியும் பேஜ் வண்டி கிடையாது. எந்த வண்டியும் டியூட்டி போட்டா மாத்திக்கிறீங்க. இருக்கிற 8 வண்டி உங்களுக்கு லைன் தெரியும். சரி சரி சரி. இப்ப நீங்க வந்து சங்கரங்கோடு கூமாப்பட்டி ஆப்ரேட் பண்றீங்க. வண்டியில் நீங்க மாத்திருக்கீங்க. இந்த வண்டி வச்சுக்கோங்க. இந்த வண்டி வந்து எத்தனை சிங்கிள்ண்ணே? இது காலைல 7 மணிக்கு எங்க எடுப்பீங்க? கூடலூர். காலைல ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுத்து நேரம் வந்து ஸ்ரீலுப்தூர். சரிங்கண்ணே. கூமாப்பட்டி நேர ராஜபாளையம் பண்ணுவோம். இப்ப வந்துருக்கு சங்கரங்கோடு. திரும்ப இப்ப இங்க இருந்து நேர ராஜபாளையம் நேர வந்து அருளாச்சி போயிட்டு நேர ஸ்ரீலுப்தூர் வந்துரும். திரும்ப அங்க வந்து 7 மணிக்கு எடுத்து நேர ராஜபாளையம் வந்து நேர அருளாச்சில இருந்து ஆல்ட். எத்தனை மணிக்கு ஆல்ட் ஆகும்? 11 மணிக்கு ஆல்ட். நைட்டு 11 மணிக்கு ஆல்ட். காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. சரிங்க சரி. உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்க? மேனேஜ்மெண்ட் எப்படி பாக்குறாங்க? அது சொல்லுங்க. வண்டி BS6 நம்ம கம்பெனில வந்து 7 வண்டி 8 வண்டி இருக்கானே லைன் வண்டி. 8 வண்டியில எத்தனை வண்டி BS6? 6 வண்டி BS6. 2 வண்டி கூட பழைய வண்டி இருக்கு. சரி சரி. கம்பெனில நல்ல கம்பெனி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க டியூட்டி எப்ப ஜாயின் பண்ணுவீங்க? டியூட்டி வந்து காலையில 9 மணிக்கு. இந்த வண்டியில எப்ப மாத்துறது? காலைல 8 மணிக்கு. எங்க மாத்துவீங்க? சீல்தூர்ல. சரி சரி. ஒரு நாள் டியூட்டி 2 நாள் டியூட்டியானே? 2 நாள் டியூட்டி 2 நாள் ரெஸ்ட். சரி சரி சரி. அப்ப நம்ம கம்பெனில வந்து எந்த வண்டி போட்டாலும் மாத்திக்கிறீங்க. இந்த லைன்ல எப்படி இருக்குண்ணே? ஓரளவு சுமாரா இருக்கு. இப்ப சிறிய வண்டி விட்டதுல இருந்து சுமாரா தான் இருக்கு. சரிங்க. இந்த நம்ம எஸ்ஆர்எம்ன்றது இந்த கம்பெனி எத்தனை வருஷமா இருக்காங்க தெரிஞ்சு? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரியல. சரி சரி. இப்ப நீங்க 5 வருஷமா ஓடுறீங்க. இந்த பஸ்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களா? நிறைய பஸ்ஸுக்கு இது வந்து காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க, கஸ்டமர், அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நமக்கு வண்டி விட்டு வர மாதிரி போக மாட்டாங்க. அதுவும் ஒரு தனி மரியாதை. சரி சரி. சார் என்னன்றத ஒரு தனி மரியாதை இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றி. வீடியோ கொடுத்து இன்டர்வியூ கொடுக்குற மட்டும் பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நன்றி.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்ஆர்எம் பஸ்ஸுடைய கான்டாக்ட் நடத்துனர் வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? செந்தில்குமார். செந்தில்குமார். நீங்க எந்த ஊர்ண்ணே? கோட்டையூர். கோட்டையூர் பத்திராப் சைடு தான். சரி சரி சரி. நீங்க கண்ட்ராக்ட் ஃபீல்டுல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 16 வருஷம். 16 வருஷமா கண்ட்ராக்டா இருக்கீங்க. சரிங்க சரிங்க. அப்பெல்லாம் வந்து இந்த இன்வாய்ஸ் சொல்லுவாங்க ரைட் பழகுது, அதெல்லாம் எவ்வளவு ஓடுனீங்க? அதுல ஒரு 6 மாசம். 6 மாசம் ஓடுனீங்க. இப்பதான் 1 மாசத்துலயே கண்ட்ராக்ட் ஆறாங்க. ஆமா. அப்பெல்லாம் 6 மாசம் 1 வருஷம் ஓடுனா தான் கண்ட்ராக்ட் ஆகி கொடுவாங்க. 16 வருஷமா ஓடுறீங்க. எந்தெந்த கம்பெனில ஓடி இருக்கீங்க? இங்கே வந்துடும். ஒரே கம்பெனில ஓடிட்டு இருக்கீங்க. அப்ப 16 வருஷம். சரி, கொரோனா டயத்துல தான் ஒரு 3 வருஷம் ஆகல. சரி சரி மறுபடியும் இங்க வந்துட்டீங்க. சரி சரி. நம்ம கம்பெனில உங்களுக்கு பேஜ் வண்டி நானே? நான் எல்லா வண்டியும் மாத்தேன். எந்த வண்டியும் கிடையாது, எல்லா வண்டியும் மாத்திக்கிறீங்க. வண்டி இந்த வண்டி இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லா வண்டினாலும் எல்லா வண்டியும் டிக்கெட் ஃபேர் எல்லாம் தெரியும், எல்லா ரூட்டும் தெரியும், நல்லா ஓடிக்கிறீங்க. 16 வருஷமா இருக்கு. நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க, எப்படி நீங்க பாக்குறாங்க? மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஓனரு எல்லாம் அவங்களை பத்தி சொல்லுங்க. ஓனர் நாங்க பார்த்தது இல்ல. மேனேஜர் தான். சரி சரி சரி. ஓனர் வந்து வெளியூர்ல இருக்காங்க. சரி. இப்ப மேனேஜர் தான் பாக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க? மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பேஜ் வண்டி இந்த வண்டி எல்லா வண்டியும் நீங்க மாத்திக்கிறீங்க. சரி சரி. இந்த வண்டி அதே மாதிரி ரூட் அண்ணன் சொன்ன மாதிரி காலை மாத்திக்கிற ரூட்டி மாதிரி காலைல இறங்குறது. சரி. இந்த லைன்ல எப்படி இருக்கு? இப்ப நம்ம வர்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பா இருக்கு. நம்ம ராஜபாளையம் டு சங்கரன் எல்லாம் நிறைய ஸ்டாப்பா இருக்கு. என்ன ஸ்டாப் இருக்கு? இதுல ஒரு 8 ஸ்டாப் வரும். நமக்கு 8 ஸ்டாப் வரும். அன்லிமிட்டட் ஸ்டாப் தான். சரி 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 சரி. வேற என்ன சொல்றீங்க? வேற கம்பெனி பத்தி சொல்லுங்க. 16 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனி. இப்ப நம்ம கம்பெனி வந்து எஸ்ஆர்எம்ன்ற நேம்ல வந்து 2 வண்டி இருக்கு. ஆமா. அது போக வந்து நம்ம என்ஆர்ல ஒரு 6 வண்டி, குமரன்ல ஒரு 2 வண்டி, ஸ்ரீ குமரன் குமரன் அது ஒரு 2 வண்டி, மொத்தம் 8 வண்டி இருக்கு. அதுவும் லைன் வண்டி ஸ்பேர் வந்து ஒரு 3 இருக்கு. 3 4 3 இருக்கு. அப்ப 11 வண்டி நம்ம கம்பெனில ஓடிட்டு இருக்கு. மினி பஸ் வேற இருக்கா? அது எந்த ரூட்ல ஓடுது? பத்திராப்புல தான் ஓடுது. அது என்ன நம்மள ஓடுது? அது என்ஆர்ல. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரி. வேற என்ன சொல்றீங்க? நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த ஃபீல்டு வந்து நிறைய நண்பர்கள், நிறைய ஒரு உறவுகள், எல்லா ஏரியாவும் பழக்கமாயி போச்சு. நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கீங்க. சரி 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 சரி. அது இந்த மோட்டாருக்கு வந்ததுனால ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த ஒரு எல்லா ஃபீல்டு போகும்போது நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. நல்ல நண்பர்கள் நிறைய கிடைக்கிறாங்க. சரி சரி சரிங்கண்ணே. சரி, ரொம்ப நன்றி. வீடியோக்கு பெரிய கொடுத்துருக்கு, நன்றி கொடுத்துருக்க மாதிரி பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்துருப்பீங்க நம்ம எஸ்ஆர்எம் பஸ்ஸோடைய இன்டீரியல் எக்ஸ்டீரியர் வீடியோ, கேப் இன்டீரியர் வீடியோ, டிரைவர் என்ன இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த சங்கரன் கோயிலுக்கு வந்து நம்ம புதுசாக வந்திருக்கு, இது வரைக்கும் வீடியோ பண்ணல. இந்த சங்கரன் கோயில் பஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அது போகிற சங்கரன் கோயில எந்தெந்த பஸ்ஸஸ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரம் அடுத்தடுத்து அப்படியே வீடியோ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபர் பிளஸ் கமெண்ட்ல தான் நான் வீடியோ பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்கும் வீடியோ பண்ணணும்னு. கண்டிப்பா மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பஸ் ஃபேன்ஸா இருந்தா மறந்துடாம நம்மளுடைய வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.